ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருங்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை முன்னிட்டு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 24ஆந்தேதி நைட்டு சர்ச்சில் உள்ள லைட் வியூஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்ச்சு அப்புறமா குட்டி குட்டி குடிலெல்லாம் நிறைய சர்ச் முன்னாடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறமா நிறைய இடங்களில் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் நான் ஒரு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோ அடுத்து வரும். இதோட கண்டினியூவேஷன், இதுக்கு அடுத்தது நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். பாலப்பழ குடில் வீடியோ அதுக்கு அடுத்த பார்ட்டாக தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாலப்பழம் குடில் தாண்டி வர வழியிலேருந்து லைட் செட்டிங்ஸ் எல்லாம் வரிசையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது பாலப்பழம் குடில் தாண்டி வர வழியில் உள்ள சர்ச்சில் தான் நம்ம இருக்கோம். இங்கே அழகாக சிம்பிளாக நீட்டாக க்யூட்டாக அழகாக குடில் வச்சுருக்காங்க. சர்ச் ஃபுல்லாமே லைட் செட்டிங் சீரியல்ஸ்ன்னு சொல்லிட்டு செமையாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்கும். ஸோ குளிர்னா செம குளிர். அப்படியே நின்றுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வர வழியில் இருக்கிற சர்ச்சு தான் வரிசையாக அடுத்து ஒன்று ஒன்றா இருக்கும். இது அது தாண்டி வரும்போது அடுத்து இருக்கிற ஒரு சர்ச்சு பாருங்கள். இது சூப்பராக இருக்குது. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. எதுவும் நமக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரி இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அடுத்து இங்கேயுமே ஒரு குடில் வச்சுருந்தாங்க. அங்கே ஒருத்தங்க செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம் அந்த குடியில். இந்த லைட்டு இந்த பூ பூத்திருக்க மாதிரி வச்சுருக்கிறது சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் அந்த மரத்தில் ஃபுல்லாகவுமே அவ்வளோ ஃபுல்லாக சீரியல் லைட் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்டார் இருக்குது. அடுத்ததாக நம்ம இங்கே குடில் பார்க்கலாம். இங்கேயும் அழகாக க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நல்லா சவுண்டாக இருந்துச்சு. வண்டி ஓடுற சவுண்டு அப்படி ரொம்ப இரைச்சலாக இருந்துச்சு. அடுத்தது ஒரு பக்கம் அங்கேயே இந்த பாட்டெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த சவுண்டு எல்லாமே எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம பேசுகிறது எதுவுமே கேட்காது. அங்கங்கே இந்த வான வேடிக்கையெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். நம்ம இந்த சர்ச்லேருந்து இப்போ கிளம்பிடலாம். ஒரு சில இடத்துல தான் நாங்கள் இறங்கி எப்படி வீடியோ கவர் பண்ணோம். மற்ற மாதிரியெல்லாம் அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள், இது நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். ஏதோ பகல் மாதிரி ஆட்கள் போயிட்டுருக்காங்க. இது அடுத்ததாக நம்ம வர வழியில் இருக்கிற அடுத்த ஒரு சர்ச்சு. இது ரீத்தாபுரம் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். நைட் ப்ரேயருக்கு ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. அங்கே உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. அடுத்ததாக வர வழியில் அடுத்து ஒரு குடில் இருந்துச்சு.
அடுத்தது அங்கேருந்து கிளம்பியாச்சு. இது வந்து குளச்சலில் இருக்கிற சர்ச்சு. இங்கேயும் வந்து ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்து ஃபுல்லாக ஆட்கள் கூட்டமாகவே இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இதுவும் அடுத்து வர வழியில் இன்னொரு சர்ச்சு, உடையார் விளை சர்ச்சு. உடையார் விளை சர்ச்சில் சாரி, இது வந்து குளச்சல் தான். குளச்சல் வந்து ஸ்டெல்லா மேரி ஸ்கூல் தாண்டினோன்னு வர சர்ச். இது மாற்றி சொல்லிட்டேன். அடுத்ததாக அது வர வழியில் இங்கே விகேபி ஸ்கூல் பக்கத்தில், ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே ஒரு வீட்டுக்கு இங்கே ஒரு இடத்துல குடில் வச்சுருந்தாங்க. ரொம்ப குட்டி குடில் தான், அழகாக வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த உடையார் விளை சர்ச்சு. ஃபுல்லாக வந்து சுற்றி நிறைய ஸ்டார்ஸ் போட்டு சீரியல் லைட்லாம் போட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஒரு வியூ, அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே கறங்கி வந்துட்டோம். அடுத்ததாக வந்து இது வந்து கல்லுக்கூட்டம் சர்ச்சு. அடுத்ததாக வந்து இப்போ நாங்கள் வந்து நெய்யூருக்கு வர்ற வழி மண்டே மார்க்கெட்லேருந்து ரவுண்டானில் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். ஃபுல்லாகவுமே இங்கேருந்து ஸ்டாரு சீரியல் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதான் ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிருக்கோம். இங்கே ஒருத்தங்க போட் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. சீரியல் லைட்டு சூப்பராக இருந்தது. அடுத்தது போகும்போது தென்னை மரத்தில் பாருங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நெய்யூர் வந்து எல்எம்எஸ் ஸ்கூலுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். இதில் வந்து உள்ளே ஃபுல்லாகவுமே சூப்பராக செம்மையாக லைட் போட்டிருந்தாங்க. அப்படி நிறைய பேர் அங்கே ஓடி போயிட்டுருந்தாங்க. நம்மளும் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவுமே அது தெருவாக போயிட்டே இருக்குது. நிறைய இடத்துல இப்படி லைட் போட்டு விட்டுருந்தாங்க. கொஞ்சம் இடம் வரைக்கும் தான் போகணும். அதுக்கப்புறம் ஒரு பாதிக்கு மேலே நாங்கள் போகலை, அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். போன வரைக்கும் உள்ளது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது சீரியல் லைட்டில் ஒவ்வொரு பிக்சர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்கள். இந்த குரங்கு வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்ருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பட் வந்து அது என்ன பண்ணுது பாருங்கள். தென்னை மரம் ஏறியாச்சு. இப்போ வந்து தேங்காய் பறித்து கீழே போடும் பாருங்கள். ஒன்று போட்டாச்சு, அடுத்து இன்னொரு தேங்காய் இருக்குது.
அதையும் பறித்து கீழே போட்டாச்சு. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இன்னும் இது ஃபுல்லாக இதாக தான் இருக்குது, லைட்டாக தான் இருக்குது. இதோட அந்த லைட்டிங்ஸ், இந்த சர்ச்சு, இந்த வீடியோ வந்து இதோட கண்டினியூஷன் வந்து பார்ட் 2 வீடியோவாக வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நம்ம அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்ட் 2 வீடியோவில் மீட் பண்ணலாம், சர்ச் லைட்டிங்ஸில்.